முட்டையை வச்சு முட்டை கலக்கி கேப்சிகம் ஆம்லேட், ஆம்லேட் குழம்பு, முட்டை போண்டா, முட்டை கிரேவி இது மாதிரி நிறைய பண்ணலாங்க. இன்றைக்கி அதில் கொஞ்சம் வெரைட்டிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது முட்டை கலக்கி, இது கேப்சிகம் குடமிளகா ஆம்லேட். இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு 3 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி அதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்படியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றணுங்க. நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேங்க. நம்ம ஃபஸ்ட்டே தண்ணியில் மிளகாத்தூள் உப்பெல்லாம் சேர்க்குறனால அது கெட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்குங்க. இதை நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு குடமிளகா ஆம்லேட் பண்ணுறதுக்கு ஒரு குடமிளகாய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரவுண்டாக இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணதை ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவில் நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையை அப்படியே ஊற்றிடுங்க. கரெக்டாக சென்டரில் மட்டும் வர மாதிரி ஊற்றுங்க. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துருங்க. குடமிளகாயை சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப இதிலே கேரட்லாம் துருவி போட்டு கூட கொடுக்கலாங்க. இப்போ கேப்சிகம் ஆம்லேட் ரெடி. நெக்ஸ்ட்டு முட்டை கலக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் அதே மாதிரி முட்டையெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையில் சிக்கன் கிரேவி இல்லைனா மட்டன் கிரேவி ஒரு கரண்டி ஊற்றிக்குவாங்க. நான் இன்றைக்கி எம்டி சால்னா தாங்க வச்சுருக்கேன். அதை ஒரு கரண்டி ஊற்றிக்கிறலாம். இப்போ இதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கும் தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு முட்டையை அப்படியே அதில் ஊற்றிடுங்க. முட்டை கலக்கி பெர்ஃபெக்டாக ரவுண்டாக வரணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா அதை 3 பக்கம் 4 பக்கம் அப்படியே மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டு அதை வேக விட்டு எடுக்கிறப்ப அது லேயராக இருக்கும். முட்டை கலக்கியில் அந்த சால்னா ஊற்றுறப்ப அதோட டேஸ்ட்டும் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ முட்டை கலக்கி ரெடி பண்ணிட்டோம். அடுத்து முட்டை தோசை பார்க்கலாங்க. நீங்கள் தோசை மேலே இந்த முட்டையை ஊற்றுறப்ப எக்கை ஊற்றிட்டு அதுக்கு மேலே பெப்பர் பவுடரும் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணி தூவிடுங்க. அது இன்னும் நல்லாயிருக்கும். பெப்பர் சளி பிடிக்காமலும் இருக்கும், இம்யூனிட்டியும் அதிகரிக்கும். முட்டை ஸ்நாக்ஸாகவும் நிறையா செஞ்சு கொடுக்கலாங்க. எக் மஞ்சூரியன், எக் சில்லி, இதே மாதிரி சப்பாத்திக்குள்ளேயும் முட்டையை ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு முட்டை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு 1 கப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 4 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு 2 பிஞ்ச் 2 சிட்டிகை சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து பஜ்ஜி பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. முட்டை போண்டா பண்ணுறதுக்கு 3 எக்கை நல்லா வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ கட் பண்ணி வச்ச எக்கை இந்த மாவில் அப்படியே டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது நல்லா 2 பக்கம் பரட்டி விட்டு நல்லா முறுமுறுன்னு மேலே வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. இப்போ போண்டாவை பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் 2ஆக கட் பண்ணி நடுவில் மிளகுத்தூளும் உப்பும் தூவி சர்வ் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஆம்லேட்டை அப்படியே மடித்து விட்டு கொதிச்சுட்ருக்கிற குழம்புல போட்டு ஆம்லேட் குழம்பு வைக்கலாங்க. உங்களுக்கு இந்த ஆம்லேட் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தெரியணும்னா வீடியோ என் கார்டில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.